அவங்க பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் தோல் உரித்துக்கிறது யாரு? நான் தானே. எல்லாம் பயப்படுறாங்கல்ல. நான் பாமகல அவனுக்கு பெரிய ரவுடி, அவனுக்கு பெரிய கேடி, இவன் என்ன வன்னியர்களுக்கு என்ன இவன் என்ன பிடிங்கி நட்ட மாதிரி வன்னியருடைய அறக்கட்டளை சொத்து பூராத்தி 10,000 கோடி கொள்ளையடிச்சிட்டான். மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டுல பண்ண கேடித்தனம் ஊழல் அந்த சிபிஐல வழக்கு இருக்கு, உங்களுக்கே தெரியும், நீங்களே கூட பேசுறீங்க. அந்த பிளாக்மெயில் பண்றதால இந்த பிஜேபி கிட்ட கூலி வேலை செய்யறான்னு. நான் ஒன்னும் அன்புமணி மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி ஜாடு மாடு பாடுகா பையன் லக்காடி பையன் கிடையாது. அப்பனையும் அம்மாவை அடிக்கிறதுக்கு அப்பனையும் காட்டி கொடுக்கறதுக்கு. அன்புமணிக்கு பொட்டி கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான். அது பொட்டி கொடுத்துரு. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரவன் அவர்கள் இருக்க, அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டது. வணக்கம். வணக்கம். ஆனா இப்ப அக்டோபர் 1 உங்களுடைய 50வது பிறந்த நாள். ஆனா விடிய காலையில இருந்தே ஒரு தகவல் பரப்பப்பட்டுக்கிட்டே இருந்து நீங்கள் மரணம் என்று ஒரு 4 மணில இருந்தே பரவிட்டு இருந்து. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு பதிவை யார் ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் ஒரு சந்தோஷமான்னு சொல்றதை விட ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கினேன். யாரு பண்றாங்க? வேற யாரு? முட்டிக்கு கீழே மூலகிற அந்த அன்புமணி கூடகிறவனுக்கு தான் பண்ணானுங்க. அன்புமணி பாமக அவனுங்க பண்ணான்தான். அன்புமணி சொல்லி அவன் அடங்க மாட்டான். நீ திமுக ஒரு பேச்சு உங்க மேல ஏன் அவருக்கு அவ்வளவு கோவம் வருது? ஏன்னா அவனை நான் தானே வச்சு செய்யறேன். அவங்க பண்ற அயோக்கியத்தனம் எல்லாம் தோல் உரித்துக்கிறது யாரு? நான் தானே. எல்லாம் பயப்படுறாங்கல்ல. நான் பாமகல அவனுக்கு பெரிய ரவுடி, அவனுக்கு பெரிய கேடி, வெட்டிடுவான் குத்திடுவான்னு அவனுங்களே எவ்வளவோ என்ன பண்ண பார்த்தானுங்க. நான் ஃபேஸ் பண்ணி நான் தான் நிக்கிறேன். அவனுக்கு கீழே தான் விழுந்து கிடக்குறானுங்க. அவன் அன்புமணி அவன் பேசுறது பூரா பொய், பேசுறது பூராமே பொய். வன்னியர் சமுதாயம் என்னவோ திமுக எதிரான சமுதாயம் மாதிரி ஒரு சித்தரிச்சு அப்படிதான் பேசுறான் எல்லா மேடையிலும். வன்னியர்களை பார்த்தா தலைவர் தளபதிக்கு பிடிக்காதான். என்ன வன்மம், என்ன வன்மம். இவன் என்ன வன்னியர்களுக்கு என்ன இவன் என்ன பிடிங்கி நட்ட மாதிரி வன்னியருடைய அறக்கட்டளை சொத்து பூராத்தி 10,000 கோடி கொள்ளையடிச்சிட்டான். அதை நான் சொல்ல, அவங்க அப்பா சொல்றாரு. மருத்துவர் ஐயா மரியாதை சொல்றாரு. நீங்க சொல்ற அந்த மதிப்பிற்குரிய ஐயாவும் தானே அது கூட இருந்தாங்க. அது அவர் இப்பதானே உணர்றாரு. பங்கு போடுற பிரச்சனையா? அதை சொல்லுங்க. முதல்ல குடும்ப பிரச்சனை அது நமக்கு அது வேணாம். ஆனா அவங்க அப்பா சொல்றாரு என் புள்ள அயோக்கியான்ட்டார். ஒரு யோகியன்னு ஒரு அயோக்கியம் பார்த்துக்கிறான். அதனால டேய் என் பேர் போடாதா, உன் பேர் பக்கத்துல ராமதாஸ் என் பேர் போடக்கூடாது, இன்சுலின் ஒன்னா போட்டுக்க இப்ப சொல்லிக்கிறாரு. என்னைக்கு இன்சுலின் போடாதுன்னு சொல்லுவாருன்னு தெரியல. சோ அவன் பேசுற போய் அவன் ஏன் பிஜேபி காலில் போய் உளுந்து கிடக்குறான்? அவன் மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டுல பண்ண கேடித்தனம் ஊழல் அந்த சிபிஐல வழக்கு இருக்கு, உங்களுக்கே தெரியும், நீங்களே கூட பேசுறீங்க. அந்த பிளாக்மெயில் பண்றதால இந்த பிஜேபி கிட்ட கூலி வேலை செய்யறான்னு அன்புமணி பேசுறதெல்லாம் நான் இன்னைக்கு வெளியில நான் பகிரங்கமா எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம்னு அவர் 2 நாளைக்கு முன்னால அன்னைக்கு என் பிறந்த நாள் அன்னைக்கு பள்ளிகுண்டா பக்கத்துல பள்ளிகுண்டால இருந்து ஒரு சர்வீஸ் ரோடு, அங்க ஒரு ஆரியாஸ்னு ஒரு ஹோட்டல், அங்க எங்க குடும்பம் ஃபுல்லா போய் நாங்க சாப்பிட போயிருக்கோம். அங்க பாமக காரன் 10 பேர் வரோம். லேடிஸ் எல்லாம் சுத்துறோம். அப்படியே நான் எந்திரிச்சு நின்னேன். எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் எந்திரிச்சு நின்னாங்க பாத்துக்கலான்னு. கூட பிஎஸ்ஓ இருக்காங்க, பிஎஸ்ஓ போலீஸ் கன்மேன் இருக்காரு. அவர் என் பக்கத்துல நின்ட்டாரு. நான் போனேன். அதுக்குள்ள அந்த ஹோட்டலுக்காரெல்லாம் ஒரு மாதிரி சமாதானம் பண்ணி அவனுக்கு அப்படியே பார்த்தேன். அப்புறம் நானே நின்று அப்புறம் அவனுக்கு போயிட்டானுங்க. அப்புறமா இவனுல இவன் அன்புமணி யாரு என்ன ஏது, அவன் எவ்வளவு ஃப்ராடு பையன். வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்தது யாருன்னு கேட்டா நம்ம தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். இது உலகத்துக்கே தெரியும். சுட்டு சாகடிச்சாங்க. 22 பேர் என்ன இறந்தாங்க. தியாகிகள் அவங்க எல்லாம், மொழிப்போர் தியாகிகள் மாதிரி, சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி, இடஒதுக்கீட்டுக்காக இறந்த அந்த தியாகிகளை அவங்க பேர் சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டவங்க தான். மந்திரியா இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு உதவி பண்றோம்னு அன்புமணி சொல்லி எதுவுமே செய்யல. ஆனா அந்த குடும்பத்துக்காக நிதி உதவி கொடுத்த அன்னைக்கே கலைஞர் அவங்கள தியாகி அறிவிச்சு இன்னைக்கு வரை மாத உதவித்தொகை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நமது முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் விழுப்புரம் பக்கத்துல அந்த 22 பேருக்கு மணிமண்டபம் வன்னியனுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி செலவச்சு இவ்வளவு சிறப்பு பண்ணிக்காரு. நீ என்னடா போடுங்க, நான் வன்னியர்களுக்காக வன்னியர் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துற. இதுல வன்னியர்கள் பார்த்தா தளபதி பிடிக்காதுன்னு சொல்ற. வன்னியர்களுக்கு நன்மை பண்ண ஒரே கட்சி திமுக, கலைஞர் தளபதி எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கு அவருக்கு ஏமாறு கோவம். உங்களுக்கு பாமக கிட்ட இவ்வளவு கோவம் வருது அப்படின்னாக்கா நீங்க திமுக அபிஷியலாவே இல்லை, இப்ப நீக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னுக்குள்ள நீங்க ஏன் திமுகவே இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம உங்களை வச்சிருக்க. அப்படி நம்ம பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தளபதி என் மேல அன்பா இருக்காரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி என் மேல அன்பா இருக்கிறாரு. என்ன ஒரு 30 வருஷம். ஆனா அப்படின்னாக்கா இன்னும் கட்சியில உங்களை சேர்த்திருக்கலாமா? உங்களை என் கட்சி என் கூட இருக்கு, நான் என் கட்சி கூட இருக்கிறேன். என் உடம்புலாம் கட்சி வரி ஊறி கிடக்குது. சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போறேன், அங்க கயிறு கட்டும் போது கருப்பு சோப்பு சேர்ந்து கட்டுறான்ற. எனக்கு ஆன்மீகவாதி, எனக்கு சாமி பக்தி உண்டு, உங்களுக்கு தெரியும். என் உடம்புல கட்சி ஊறி, அது ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு அம்மா புள்ள பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனை. அது என்னைக்கு இருந்தாலும் சரியா போயிடும். என் கட்சிக்கார என் மேல உயிரா இருக்கிறான்.
அத்தனை மாவட்ட செயலர், அத்தனை அமைச்சர், எல்லா தொண்டர்களும் குமரன் தைரியமா பேசுறான். இந்த சூழ்நிலையில் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. முதலமைச்சர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம், தொண்டர்களின் பாதுகாவலர், எங்கள் தளபதியின் முதன்மை தலைவர் மாண்புமிகு அண்ணன் யாவா வேலு அவர்களும், வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் புயல் எங்கள் குடும்ப அண்ணன் ஏபி நந்தகுமார், இவங்க 2 பேரும் குமரனை பாதுகாக்கணும். தலைவர்கிட்ட இந்த பாமக பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணே தலைவர்கிட்ட சொன்ன உடனே அது நம்ம குடும்ப பிரச்சனை. நம்ம விட்டு குமரன் எங்க போறான்? நம்ம குமரன் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, யார் தவறு பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்பட வேணும், குமரனை பாதுகாக்கணும்னு சொல்லி தலைவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. என் கட்சி எப்படி நான் காட்டி கொடுப்பேன்? என் கட்சி ஒருத்தர் திட்டினா எங்க அப்பா அம்மா எனக்கு 1008 தகராறு இருக்கும். நான் ஒன்னும் அன்புமணி மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கு ஜாடு மாடு பாடுகா பையன் லக்காடி பையன் கிடையாது. அப்பனையும் அம்மாவை அடிக்கிறதுக்கு அப்பனையும் காட்டி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா அம்மா திமுக. நான் யார் கூட பிரச்சனை பண்ணனா அவங்களே எங்க அப்பா அம்மாவை தான் பாக்குறேன். அது அப்பா அம்மா புள்ள பிரச்சனை, அது என்னைக்கு இருந்தாலும் சரியா போடும். அது இப்பயே சரியா போயிடுச்சு. என்னது அப்புறம் நீங்க என்ன கட்சியில சேராம இருக்காங்க? நான் கட்சியில என்னை பொறுத்த வரைக்கும் நான் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர். நான் ஊடக யூடியூப் சேனல்களில் பேசுகிற நான் ஒரு ஊடகவியாளர். நான் திமுக தலைமை கழக பேச்சாளர், ஊடகவியாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர். நான் திமுக குடியாத்த குமரன் திமுக இல்லைன்னா வேற யார் திமுக? கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் நான் திமுக. செத்தாலும் திமுக காரனா பிறந்தேன், திமுக காரனா சாவணும். மந்திரியா வந்து செத்தேன், எம்எல்ஏ வந்து செத்தேன், எம்பி வந்து செத்தான்றது எனக்கு பெருமை இல்லை. நான் செத்து போட்டாலே எங்க வீட்டுல எங்க அப்பாவோ எங்க அம்மா குடும்பத்தினர் யாரை செத்தாலும் எங்க பாடம் மேல கருப்பு சோப்பு கொடி பாருது பாருங்க, அதுதான் எங்களுக்கு பெருமை. அந்த கட்சியை பத்தி அன்புமணி பேசும்போது நம்ம தான் கட்சியில இன்னைக்கு சஸ்பென்ஷன்ல தான் இருக்கிறோம். அதெல்லாம் இப்ப சரியா போச்சு. இது யார்கிட்டையும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னது இல்லை. சரி, யாருக்கு தெரியுமே மக்களுக்கு நான் அதிகமா பேசுற சேனல் மைக் சென்னை 360. அதனால உங்களுக்கு சொல்றேன், அது பிரச்சனை எல்லாம் சரியா போச்சு. அது ஒழுங்கு இருக்கிறதுன்னு அறிவு போடணும். அது விரைவில் தலைவர் பண்ணுவாரு, அது தலைவர் பாத்துக்குவாரு, தலைவர் பாத்துக்குவாரு. அப்படி இருக்கும்போது என் கட்சியை அன்புமணி தொடர்ந்து புகார் சொல்றிய 6 நாள் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடு, நான் போதை எல்லாம் ஒழிக்கிறேன்னா முதலமைச்சர் பதவி அது என்னடா? அது என்ன ஒரு பொருளா? இந்த 6 நாள் வச்சு நீங்களே மது விலக்க வந்துட்டு அமல்படுத்துறோம்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா மது விலக்க நீக்க கொண்டு வரலையே. இந்த பூரண மது விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்க, ஆனா கொண்டு வரலானீங்கன்னா உடனே கொண்டு வர முடியாதுங்க. பூரண மது விலக்கு வரவேற்கத்தக்கது. பயங்கரமா குடிக்கிறான் பாருங்க, அவன் என்ன தெரியுமா சொல்றான்? பூரண மது விலக்கு அவன் தான் சொல்றான், பூரண மது விலக்கு கொண்டு வா. 10 நாள் கஷ்டப்படுவனா, 20 நாள் கஷ்டப்படுவனா, 1 மாசம் கஷ்டப்படுவனா, இல்ல செத்தா கூட செத்துற, உயிர் பொழைச்சிட்டா நான் திருந்தி வாழ்ந்துடும் இல்ல. ஆனா அது உடனே கொண்டு வர முடியாது. குடிநோயாளிகள் அதிக பேர் இருக்காங்க. உடனே அது கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, அவனால முடியாது, பைத்தியக்காரன் ஆயிடுவான், ஃபிட்ஸ் வரும், ஃபிட்ஸ் வந்துடும், நிறைய வியாதிங்க, நரம்பு பிரச்சனை வரும். அவன் என்ன பண்றானே தெரியாது. சோ என்னன்னா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது படிப்படியா குறைஞ்சது பூரண மதுவிலக்கு மனநிலைமையே ஒரு நாட்டு மக்களை கொண்டு வரணும்னா 20 வருஷம் ஆகும். இது நம்ம உண்மை பேசி ஆகணும். 8 உடனே நாளைக்கு காலைல கடை போட முடியாது. பூரண மதுவிலக்க பத்தி பேசுற அன்புமணி குடிக்கிறது இல்லையா? நீயே குடிச்சிட்டு அந்த காலி பாட்டில உங்க அம்மா வச்ச, அது உங்க அப்பாவே சொல்றாரு. சாராயம் காய்ச்சறவங்க பூரா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா இப்ப 2 இல்ல, டாக்டர் ஐயா ஒண்ணு, அன்புமணி ஒண்ணு. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி நீ தான் சாராயமே காய்ச்சற. சோ இதெல்லாம் நான் பேசுறேன் சார். அதனால உங்களுக்கு போவான். என் பர்த்டே அன்னைக்கு காலையில 4 மணில இருந்து அது என்ன சொல்லுவீங்களே ட்ரெண்ட் பண்றதா, அது பண்றானுங்க. குடியாத்த குமரன் இறந்தாச்சு. சரி, அவங்க மேல புகார் பசங்க கோரிக்கை பசங்க முட்டி கீழே போலங்க. அன்புமணிக்கே முட்டி கீழே போல. அன்புமணி கூட எனக்கு நீ கண்ணன் துண்டமா வெட்டி போட்டா கூட அதை கூட நான் ஏத்துக்குவேன். வீர வன்னியன்டான்னு, அது ஒரு நல்ல சமுதாயம். அதே நான் இவங்களுக்காக அதை சொல்லணும். இவன் அன்புமணி கூட பொட்டைகள் கூட தைரியம் கத்துறா. நீங்க அது கூட உங்களுக்கு தைரியம் கிடையாதுடா. தொடர் அடிக்க பசங்க 6 பொம்பளைங்களை விட்டான் அனுப்புறானுங்க. 6 பொம்பளைங்களை அதுக்கு தலையில பாம்பா குடிக்கட்டு தொடப்ப முறை எத்தனை ஊட்டான கரெக்டா பண்றதான். உன்னை எனக்கு எல்லாம் போன்ல வர வெளியே வந்து நீ வெளியே வந்தனா எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அப்புறம் 6 பேர் அடி வாங்கினாங்கன்னா நம்ம பொம்பளைங்களை அடிச்சு வந்த மாதிரி ஆயிடும். அது கத்தின்னு போட்டோம் போடான்னு அது ஒரு 2000 சொல்லி 1000 தான் குத்துக்குறாங்க. அது ஒரு பொம்பளை எனக்கு போன் பண்ணுது. அது யாரான்னு பார்த்தா எனக்கு தூரத்து சொந்த அத்தை முறை வருது. உன் வீட்டுக்கு நான் வந்தப்பா, உன் ஊடானாங்க நீ வந்து அந்த தலையில துண்டு கட்டினதுன்னா அதை நான் தான்டா நீயா வந்த எப்பா 2 நாள் 3 நாள் வேலை இல்ல கொல்லிக்கு போவேன். நான் கொல்லிக்குன்னா எங்க பக்கம் நிலத்துல வச்சிருது 2000 தரான். நானே ஒரு வாரம் குடும்பத்தெல்லாம் 10 நாள் குடும்பத்தெல்லாம் போனேன். அதுவே ஒரு 1000 தான் கொடுத்தானுங்க. நான் தெரியாத வந்துட்டேன். பரவாயில்ல 1000 ரூபாய் வந்துச்சா வச்சுக்க, அவன் தராத 1000 ரூபாய் நான் தரேன். இவனுக்கு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது. அதனால ட்ரெண்ட் பண்ணானுங்க. இன்னைக்கு எல்லாமே பிறந்த நாளைக்கு எங்க
ஒன்றிய சேர்மன் ஒன்றிய செயலாளர் என் சத்யானந்தம், நகர சேர்மன் நகர செயலாளர் அண்ணன் சவுந்தரராஜன், மாவட்ட துணை செயலாளர் ஜி எஸ் அரசு. காலையிலே போய் மாவட்ட செயலர் இளம்புயில் எங்க குடும்ப அண்ணன் ஏபி என்ன பார்த்துட்டேன். இப்போ ஐயா எங்க மாண்புமிகு அமைச்சர் எங்க குடும்ப அண்ணன் ஏவாவேலு அண்ணன் ஜெகத் அண்ணன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்துட்டு எல்லாரும் வந்தாங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவன் நீங்க இல்ல, 200 பேருக்கு மேல என் கட்சி தொண்டன், என் கட்சி உடன்பிறப்பு, என் கட்சி நிர்வாகி, நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாரும் என்ன பாராட்டினேன். அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது மறந்துட்டாங்க. நீங்க தான் நினைவுபடுத்துறீங்க. அது எல்லாரும் மறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்து நீ எந்த கட்சின்னு கேட்டீங்க. அதே போல இப்ப வந்து நீ உண்மையிலே திமுக தானே அப்படின்னு ஒரு கேள்வி. சசிகலா அந்த கட்சிக்காரன் ஏத்துக்கல. ஆனா என்ன என் கட்சி ஏத்துக்குது இல்ல, என்ன என் கட்சி ஏத்துக்குது இல்ல. இல்லன்னா என்னையா என் கட்சி காப்பாத்தணும். என் கட்சியை காப்பாத்துது. இந்த கட்சியை தொடர்ந்து குறை சொல்றதுனால அன்புமணி ஆண்மையோடு எதிர்க்கிறேன். அன்புமணி கேடி பையன் பேடி பையன் இல்ல. அதுக்கு குமரன் செத்துட்டு வானே நீ ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவியா? இது ஒரு அரசியலாங்க. குமரன் செத்துட்டான், இது பரதேசி பசங்களா எல்லாம் வந்துட்டு போன் அடிக்கிறாங்க. குமராவா? அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு எல்லாம் சார்ந்த போட்டாங்க. யாரும் அவளை மாலை வாங்கிட மாட்டாங்க. சந்தன மாலை என்ன போடுவாங்க? மாலை நாளையா வருது வீட்டுக்கு. மாலையோட வரான், பன்னீர் பாட்டிலோட வரான், ஊதுவத்தியோட வரான், கற்பூரம் எடுத்துன்னு வரான், எலுமிச்சு பழம் எடுத்துன்னு வரான். ஐஸ் பாக்ஸ் தூரத்துல நிக்குது. அந்த பணம் வைக்க மாட்டாங்க. எல்லாம் கண்ணால பாத்துங்க, சாவு பாத்துக்கங்க. போஸ்ட் வச்சு ஒட்டாம வச்சுக்கிறான். ஏப்பா உனக்கு போஸ்ட் வச்சுக்கிறான், என் பிறந்தநாளுக்கு போஸ்ட் ஓட்டுறா? டே பிறந்தநாள் போயிட்டு இல்லனா கருப்புகள் வச்சுக்கிறா, கண்ணீர் அஞ்சலி இவ்வளவு பண்ணிட்டு பாமக சிரிக்கிறான். இதை நான் நகைச்சுவையா தான் பார்த்தேன். வாங்கிட்டு வந்தவன்லாம் மாலை தூக்கி விசிரிச்சு அப்புறம் போய் சாலை வாங்கி எனக்கு போட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சொல்றது, பொறுக்கி பசங்க அவனுக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. இதுல நான் ஒரு நகைச்சுவை எடுத்துக்கினேன். எல்லாரும் சொன்னாங்க விட்றா அவனுக்கு ஆயுசு கூடி போச்சுன்னு. எவ்வளவு ஆயுள் வாழணும் அவ்வளவு ஆயுள். இந்த தலைவன் தளபதி முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வருவார். அதை பார்த்துட்டு தான் குமாரன் சாவான். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பாமக பொறுத்து நடிகர்களுடைய அரசியல் தீவிரமா எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருந்தது. கிட்டத்தட்ட உச்ச நடிகர்கள் எல்லாத்தையுமே எதிர்த்த ஒரு கட்சி. ஆனா இன்னைக்கு அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வருந்து கட்டி கொண்டு முட்டு கொடுக்குற நிலைமைக்கு போய் இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறீங்க? போட்டி கொடுத்துருப்பான். விஜய் வாங்கிட்டாரு அவன் பொட்டி. அன்புமணிக்கு பொட்டி கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவான். அது பொட்டி கொடுத்திருப்பான். இன்னொன்னு திமுக எதிர்க்கணும் இல்ல அவனுக்கு. அவன் அஜெண்டா என்ன? பிஜேபி கொடுத்துற அஜெண்டா. நீ திமுக எதிர்க்கணும். பெரிய சமுதாயம் 2.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. வன்னியர் சமுதாயம் 2.5 கோடி பேர் இருக்காங்க. வன்னியர் சமுதாய மக்கள் 2 கோடி இன்னைக்கு 2.5 கோடியா இருக்குது. அவ்வளோ பெரிய சமுதாயத்துக்கு நான் தான் தலைவன் இவன் சொல்றான், அன்புமணி சொல்றான். அந்த 2.5 கோடி சமுதாய வன்னிய மக்களுக்கு தான் நல்லது பண்ணானா ஒரு மயிரும் பண்ணல. நல்லது பண்ணது அந்த மாதிரி ஏத்துக்கிட்டாங்களா? அதுல யாருமே கூட இப்ப போறாங்க வராங்க. என்ன இந்த பாமக மேட்ரு இத உட்கட்சி பிரச்சனை. ஆனா பேசலாம், இந்த ஜாடு மாடு பாதுகாப்பு அன்புமணியை பேசலாம். என்னன்னா இவருக்கு வயது இல்லை. டாக்டர் ஐயாக்கு 87 வயசு ஆகுது, வயசு இல்லை. ஆனா அந்த கட்சியை தொடங்க எனக்கு ஆவாத கட்சி தான். எனக்கு அவரே எனக்கு ஒரு பிடிக்காதான். ஆனா இன்னைக்கு அவர் கரெக்டா அரசியல் பண்றாரு. அவரை நான் கடுமையா பேசுறேன். அவர் பேசினார், நான் பேசினேன். இன்னைக்கு உண்மையான இந்த பாமக அந்த காலத்துல வன்னியர் சங்கம் வந்தா பாருங்க, மாவீரன் ஜெய குரு. மாவீரன் ஜெய குரு இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. மாவீரன் ஜெய குரு தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கும் பாருங்க, மாவீரன் ஜெய குரு பேர் சொல்லிட்டோம். அது அன்புமணி நடத்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், டாக்டர் ராமதாஸ் நடத்த நிகழ்ச்சியா இருக்கட்டும். டாக்டர் ராமதாஸ் நடத்த நிகழ்ச்சியில வந்துட்டு அன்புமணி பேர் சொன்னா கை தட்ட மாட்டோம். ஒன்னா இருக்கும் போது இப்போ இல்ல. ஆனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, இன்னைக்கு 2 பாமக, அன்புமணி பாமக, டாக்டர் ராமதாஸ் பாமக, 2 பாமகலையும் மாவீரன் ஜெயகுருன்னு பேர் சொன்னா அதிகமா கை தட்டுவாங்க, அதிகமா கை தட்டுவாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேர் இன்னைக்கு பிரிஞ்சுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அன்புமணி பின்னால நிக்கிறாங்கன்னா, இது எதிர்காலத்துல எலெக்ஷன் நேரத்துல பாத்தீங்கன்னா ஓட்டு செதஞ்சிடும். பூரா வன்னியர் அங்க இல்ல. இன்னைக்கு வன்னியர்கள் 60% திமுக பக்கம் வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் அண்ணா திமுக இருக்காங்க. இந்த கொஞ்சம் பசங்க இந்த பனியன் போட ரோட்ல காணறாங்க இல்ல, அவங்க எல்லாம் இந்த நடிகை விஜய் போன போனவங்கலாம் இந்த சம்பவத்து பிறகு பயந்துட்டாங்க. சோ அன்புமணி பின்னாலாம் யாரும் இல்ல. கூட்டத்தை கூட்டுறோம், காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறோம். காசு கொடுக்குறான் சார், காசு கொடுத்தா கூட்டத்தை கூட்டுறான். எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியும் கொடுக்காம வரமாட்டாங்க சார். உண்மையான கட்சிக்காரன் குடியாத்த குமரனா விஜய்க்கு சேர்ந்தாங்கல்ல, விஜய்க்கு 500 ரூபாய் தரேன், 200 தானே கொடுத்தாங்க. நாகப்பட்டினம் பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க கூத்தாடி சார், நடிகை வருவாங்க. நீங்க அந்த இடத்துல நயன்தாரா கூட்டுவாங்கல்ல, இதோட அதிகம் கூட்டம் வரும். அது ஏதோ ஷில்பா செட்டி, ஆண்ட்ரியா, அது என்னோட பேருங்கெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த பேருக்கு அந்த பொட்ட பசங்க பேர்லாம் நமக்கு தெரியாது. அவங்க எல்லாம் கூட்டுவாங்க, இதோட கூட்டு வரும். ஆனா இது ஓட்டா மாறுமான்னு கேட்டா ஓட்டா மாறாது. எனவே என் மீது இருக்கிற வன்மத்தின் காரணத்தை நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டான். எல்லாரும் ஆயில் கூடிச்சாங்க. அந்த லோப்பர் வேலை பார்க்க சொன்னா அன்புமணி, இதை பார்த்தாலாம் நான் பயப்பட மாட்டேன். இது ஒரு காமெடியா நான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கூட பண்ணுங்கடா,
நல்ல போட்டோஸ் எல்லாம் நிறைய போட்டுக்கிறேன் இன்னைக்கு Facebookல. இந்த கண்ணீர் அஞ்சலி போடும்போது நல்ல விதவிதமா போட்டோ வைக்கடா. டேய் ஒரே ஒரு போட்டோ வைக்கிறீங்க, நாளைக்கு இன்னும் 20 போட்டோ போடுறேன், விதவிதமா போடுங்கடா, சந்தோஷமா இருக்கும், போங்கடா பிறகா பசங்களா. உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?